வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எல்லா கிரகமும் 12 இருக்குது. காணாமல் போயிடுது. 12னா என்ன? மறைவு ஸ்தானம் காணும். நிறைய விஷயங்கள் ஆஸ்பிரேஷன்ஸு. ஆனால் ஒன் வே டிராஃபிக் மாதிரி செலவு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த வருஷத்துடைய ஒரு ஆரம்பம் பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம் புதன் சுக்கிரன் 12 இருக்காங்க. அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் இவாளும் 12 இருக்கா. ஒரு சில சின்ன அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரும்பாலும் மனசில் ஒரு ஏக்கம், சில விஷயங்களை நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான முயற்சிகளை நான் செய்கிறேன். 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி, முயற்சிகளை செய்கிறேன், ஒன்றும் நடக்கலப்பா, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன செய்வீங்க? ஏதாவது வீண் பேச்சு தான் பேசுவீங்க. அவன் பாரு எப்படி இருந்தான், என்கிட்ட ஒரு காலத்தில் எங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்பான், இன்னைக்கு பாரு அவன் என்னமோ பெரிய கெத்தை அப்படி பார்த்துட்டு போகிறான், எல்லாம் நமக்கு தான் என் நேரம் அப்படி இருக்கு அப்படிம்பீங்க. ஏன்னா முக்கிய கிரகங்கள், அதுவும் முதல்ல புதன் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளானட், அவங்க 2 பேரும் 12 போய் உட்காந்தாங்க. சரி, இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கும்போது தேவையில்லாத லக்ஸுரிஸும் வேறு கேட்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. பேங்க் பேலன்ஸ் காலியாகும். சில நேரங்களில் கடன் கூட வாங்குவோம். என்னவோ சொன்னாங்க 7 நாட்ஸ்லாம் போயிடுச்சுன்னு, அது என்ன விடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டைலாக்கும் அடிக்கலாம். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா, இந்த மார்கழி மாத காலம் பனிக்காலம்னு சொல்லுவோம். தை மாதம் அப்படிங்கும்போது அந்த பனி குறையும் சூரியனுடைய வெப்பத்தினால். சூரியனை கண்ட பனி போல் உன் கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறது இந்த தை மாதத்தில் வருது. ஏன் வருது? முதல்ல தை மாதமே உங்கள் ராசியில் தான் பிறக்கிறது, மகர ராசியில். அப்போது ஃபஸ்ட்டு யார் உள்ள என்ட்ரினா சுக்கிரன். அப்போது ஒரு ரே ஆஃப் ஹோப், ஏதோ நல்லது நடக்க போகுது, மனசில் சந்தோஷம் இருக்குது. பட்சி சொல்கிறது ஏன் அப்படிம்பாங்க, ஒரு பட்சி சொல்லும். தொடர்ந்து மறுநாள் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரார், ஒரு பிரைட்னஸ். அதை தொடர்ந்து 15, 17 செவ்வாயும் புதனும் வரைக்காங்க. இதில் செவ்வாய் உச்சம். அப்போ 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உடையவன் உச்சம். புதன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வீடு வைக்கிறவன்லாம் சொல்லுவான், ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் கம் ட்ரூ அப்படிமா. அந்த ட்ரீம் கம் ட்ரூ உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறதுக்கான ஒரு காலம் இப்போ தெரியும். தமிழில் சொன்னால் கனவுகள் நிஜமாகின்றன அப்படின்னு சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய காலம். ஏன்னா புதன் சுக்கிரன் சேர்க்கை, அப்புறம் செவ்வாய் உச்சமடைகிறார். அவர் யார்? 4ஆம் வீடு. 4ன்னா சுகஸ்தானம், வீடு, காரு, எல்லாத்த பற்றியும் பேசுறது. ஒரு விதத்தில் தொழிலை பற்றி கூட பேசுது. 11ஆம் வீடு நமக்கு மூத்தவர்கள், நம்ம நண்பர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் லாபஸ்தானம், அசட்ஸ். அவர் உச்சமடையும் போது என்னாகும்? உங்களுடைய வேல்யூ ரைஸ் ஆகுது. இது எப்படி சொல்லலாம்? ஒரு கம்பெனியோடைய ஷேர் 10 ரூபாய்க்கு இருந்தது, இன்றைக்கி பாரியா 90 ரூபா ஆயிடுச்சு. தங்கம் சாலிட் எக்ஸாம்பிள். காலையில் ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 1 கிராம் 2000 ரூபா, இப்போ 12,000 ரூபா. 6 டைம்ஸ் 6 ஃபோல்ட்ஸ். அது எப்படி நம்ப முடியாதோ ஆனால் நடக்கிறதோ, அதுபோல் சில நம்ப முடியாத விஷயங்கள் நடப்பதற்கான காலம் உங்களுக்கு பிறக்கிறது. நல்லவேளை 7.5 சனி இல்லை, அது இருந்தால் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதுவும் இல்லை. அப்போ இப்போ நடக்கிற அந்த நிகழ்வுகளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அஷூரன்ஸ், அச்சாரம். அதை யார் தரார்? குரு. எப்போ தரார்? அது ஜூன் மாதம்.
குரு பயிற்சி ஆகும்போது அவரும் 7ல் போய் உச்சம் உங்கள் ராசியை பார்த்தார். அதனால் பல நல்ல நிகழ்வுகளுக்கான அடித்தளம் இப்பொழுது நிகழும். அக்ரிமெண்ட் சைன்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால் தைரியமாக செயல்படுங்க. எல்லாரையும் குறை சொல்லாதீங்க, மனசு விட்டு பேசாதீங்க. அதாவது மனம் விட்டு போய் பேசாதீங்கன்னு. மனசு விட்டு பேசலாம், ஆனால் மனது விட்டு போய், அதாவது ஒரே நெகட்டிவாக எதுவும் நடக்காதியா இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாதீங்க, எல்லாம் நடக்க போகிறது உங்களுக்கு. அது போன்ற ஒரு காலத்தை பற்றி பேசுகிறது. சிறப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசியில் நிகழ்வதால், சரி மந்தத்தில் மாங்காய் காய்க்குமா? இல்லையே, உனக்கு உழைப்பு இருக்கே, 3ல் சனி, உழைப்பு. 2ம் சேர்ந்தால் உழைப்பு மற்றும் திறமை மற்றும் அதிர்ஷ்டம், அற்புதமான வெற்றி. அதுபோல் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக இது மாறும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.